டாக்டர், பிளட் கேன்சர்ஸ்லாம் சின்ன பசங்களுக்கு வருது. இதெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு? இதுக்கு ஏதாவது பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கா? கொஞ்சம் டீட்டெயில் என்னன்னு சொல்ல முடியுமா? பிளட் கேன்சர்ஸ் மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கு வந்துட்டு, அவங்க பொறக்கறப்பயே, அவங்க கர்ப்பப்பையில இருக்கும்போதே, அவங்களோட செல் புரொடக்ஷன்ஸ்ல நடந்த டேமேஜஸ் தான் காரணம். மதர் வந்து ஏதாவது ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னாலயோ, இல்ல அவங்க குழந்தை வயித்துல இருக்கும்போது மோர் ஆஃப் லெட் எக்ஸ்போஷர் இருந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸ்போஷர் இருந்தாலோ, அவங்களுக்கு பையன் வயித்துல இருக்கும்போதே பசங்களுக்கு அந்த ஜீன்ல மியூட்டேஷன் ஆகுறதுனால, அந்த பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுல டேமேஜஸ் அங்கேயே நடந்திருக்கும். இதனால அவங்க பொறக்கறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளட் செல்ஸ் வந்து மெச்சூர் பிளட் செல்ஸா இல்லாம, இம்மெச்சூர் செல்ஸா இருக்கும். முக்கியமான இரத்த அணுக்கள்லாம் எது? நமக்கு தெரிஞ்சது ஆர்பிசி, டபிள்யூபிசி, தட்டணுக்கள், பிளேட்லெட். இந்த செல்ஸ் எல்லாம் வந்து புரொடக்ஷன்ஸ் டேமேஜ் ஆகுது. முக்கியமா வந்துட்டு இப்போ ஆர்பிசியில் டேமேஜ் ஆகுதுன்னா ப்ளீடிங் வரலாம். இல்லாட்டினா வந்துட்டு அனீமியா இருக்கலாம். அனீமியா இருக்குன்னு காட்ட போய் தான் நம்ம என்னாவது கண்டுபிடிச்சிருப்போம். டபிள்யூபிசி கம்மியாக இருக்கா? அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபீவர் வந்தால் சரியாகாது. சரியாகும், திருப்பி ஒரு வாரத்தில் அடுத்த இன்ஃபெக்ஷன் வரும். இதுமாரி தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் இருக்கவும் ஏதோ டாக்டர் வந்து பார்த்துட்டு பிளட் கவுண்ட் எடுப்பாங்க. பார்க்கும்போது அப்நார்மல் டபிள்யூபிசிஸ் இருக்கும். என்னான்னு டெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து போனால் அது கேன்சலில் நிற்கும். பிளேட்லெட்டு தட்டணுக்களில் இருக்கிற பிரச்சனைனால ப்ளீடிங்கோ, இல்லை ஏதாவது அடிபட்டு ரத்தம் உறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது, இப்படின்னு டெஸ்ட் பண்ண போய் தான் கண்டுபிடிக்க முடியும். இது குழந்தைங்கங்கிறதுனால அவங்க எதுவும் சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கு வர சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம டாக்டராவோ இல்லை பேரண்ட்ஸாவோ என்னவா இருக்கும்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுனால தான். நான் சொல்கிற பிளட் கேன்சர் டைப் வந்து இது லுக்கீமியா. லிம்ஃபோமாங்கிறது நெறிக்கட்டியில் வரக்கூடியது. இன்னொரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர் இருக்குது, மைலோமா. அது மோஸ்ட்லி ஓல்ட் ஏஜஸில் தான் வரும். ஸோ யங் ஏஜில் வரக்கூடியதில் முக்கியமாக லுக்கீமியா, லிம்ஃபோமா. லிம்ஃபோமாங்கிறது நெறிக்கட்டியில் கூற வரையோட அது செப்பரேட் கேட்டகரி. இந்த லுக்கீமியா தான் வந்துட்டு நம்ம பியூராக சொல்லக்கூடிய, ரொட்டீனாக வழக்கமாக சொல்லக்கூடிய பிளட் கேன்சர் அப்படிங்கிறது இந்த லுக்கீமியா தான். அதில் ஏஎம்எல், சிஎம்எல் இந்த 2 முக்கியமான வெரைட்டி இருக்குது. மைலாய்ட் செல்ஸ், அதாவது உங்களோட டபிள்யூபிசி செல்ஸ்லாம் வந்துட்டு அப்நார்மலாக இருக்கிறனால அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னு போய் காட்ட போய், இல்லை வாய் புண்ணு வருது, இல்லை வயிறில் வீக்கமாக இருக்குது, இப்படின்னு நீங்கள் காட்ட போய் டாக்டர் செக் பண்ணிவிட்டு டவுட்டாக இருக்குன்னு பிளட் டெஸ்ட் எடுத்து, அதில் பெரிஃபரல் ஸ்மியர் பார்த்து, அதில் டபிள்யூபிசிலாம் அப்நார்மலாக இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராசஸ் தான். சில வகையான பிளட் கேன்சர்ஸ் வந்து நம்ம முழுசாக குணப்படுத்த முடியும். மோஸ்ட்லி அந்த பிளட் கேன்சர்ஸில் நம்மளோட பிளட் செல்ஸில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸே ப்ராப்ளமாக இருக்கிறனால மோஸ்ட்லி அதில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா உங்கள் மேரோ, உங்களோட அந்த பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருக்க மேரோவில் இருக்க செல்ஸே டோட்டலாக கீமோ கொடுத்து இரேடியேட் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு, அதே மாதிரி அதே பிளட் டைப்பில், உதாரணத்துக்கு பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ்னா அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிளட் செல்ஸை வேற யாராவது மேரோலேருந்து கொடுத்து அதை உடம்புல ஏற்றுறது மூலமாக கேன்சர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பிளட் கேன்சர் ரொம்ப ரேர் தான், 5% தான் சான்ஸ் இருக்குது. அதில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வரையும் வந்து ஃபுல்லாக சர்வே ஆகிறதுன்னு பார்க்கும்போது நமக்கு 5 to 20% தான் சான்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அக்ரெசிவான டியூமர் தான். ஏன்னா யங் ஏஜில் இருக்கிறனாலையும் டோட்டல் பிளட் கவுண்ட்டே நம்மளோட முக்கியமான அங்கமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸுக்கு, அனீமியா, உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுக்கு தேவையான எல்லா செல்ஸ்லையுமே ப்ராப்ளம் இருக்கிறனால நீங்கள் அதுக்கு அகேன்ஸ்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மோர் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போது ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு வந்து லுக்கீமியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. மொத்தம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. ஒரு 3 மந்த்ஸ் போகுது. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி போயிட்டுருக்கு, இன்டெக்ஷன் ஃபேஸ் போகுது, செகண்ட் இன்டெக்ஷன் ஃபேஸ் போயிட்டுருக்கு. இப்போது அந்த டபிள்யூபிசி செல்ஸ்லாம் அழிக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வந்து கூட அந்த குழந்தை இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே கேன்சர் காரணம் இல்லை, வித் த ட்ரீட்மெண்ட் கவுண்ட்ஸ் குறைஞ்சி இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேன்சர் இட் செல்ஃப் அக்ரெசிவாக தாண்டி ட்ரீட்மெண்ட்டும் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறனால, மெயின் நம்மளோட இரத்த அணுக்கள்லே பாதிக்கல் வர்றதுனால அதோட இறப்பு விகிதம் நமக்கு மற்ற கேன்சர்ஸோட இதில் அதிகமாக தான் இருக்குது. இதை தாண்டி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வரலையும் போகிறவங்க வந்துட்டு டோட்டல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அது 50% நமக்கு அக்செப்ட் ஆகிட்டு முழுசாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே திருப்பி
அந்த செல்லுமே டேமேஜ் ஆகி திருப்பி அடுத்து அப்நார்மல் செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் இட் வாஸ் வெரி டஃப் ஒன்லி. இந்த டைப் ஆஃப் ஏஎம்எல் வந்துட்டு சில சமயம் ஒரு 15 to 16 இயர்ஸில் வரும். அதுக்கு பேர் ஏஎல்என்னு சொல்லுவாங்க. ஓல்டேஜில் அரௌண்ட் 60 இயர்ஸில் வரதில் சிஎல்என்னு சொல்லுவாங்க. இந்தமாரி டைப்ஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு டபிள்யூபிசி தான் ப்ராப்ளமாக இருக்கும். சில டைப்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து டேப்லெட் ஃபார்ம் ஆஃப் கீமோதெரப்பி எடுத்தாலே அது கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்கிறது வந்துட்டு 1 வயசு 2 வயசுக்குள்ளே ஏஎம்எல் டைப் அது வர்றது தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப அக்ரெசிவான டியூமர்ஸ். ட்ரீட்மெண்ட்டே நீங்கள் அரௌண்டு 1 to 2 இயர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைப் ஆஃப் லுக்கீமியாஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஏஎல்எல், சிஎல்எல் இல்லை சிஎம்எல்லாம் வந்துட்டு நமக்கு மியூட்டேஷன் டெஸ்ட்டு பார்த்து அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கீமோதெரப்பி டார்கெட்டு தெரப்பி எடுக்கும்போது லைஃப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏஎம்எல் தான் இதில் அக்ரெசிவ் டைப் ஆஃப் டியூமர். இதெல்லாமே ரேர் டைப் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு என் குழந்தைக்கு இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்போது உலகம் முழுதும் எடுத்துட்டாலும் இது லெஸ் தென் 5% தான் இருக்கும். இதில் என்னென்னா நார்மலாகவே கேன்சர்ஸில் எதுவுமே பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது. லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு புண்ணு, அல்சர் இருக்குது, இல்லை கட்டி இருக்குது, நீங்கள் பார்த்து சொல்கிறது தான். இப்போ குழந்தைக்கு அதுவும் தெரியாது. நீங்கள் இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை வயிறு வீக்கமாக இருக்குது, ஸ்ப்ளீனோமெகலி இருக்குது இப்படின்னு நீங்கள் பார்க்க போய் அது பார்த்த டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறது மூலமாக தான் தெரியும். ஏன் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாமா? இதில் அதுக்கான வேலையே இல்லை. ஏதாவது தொந்தரவு வரும்போது பார்க்குறப்போ சஸ்பெக்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். சில பேர் 1 year 2 yearல பிளட் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சி இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வரலையும் போய் சர்வைவ் ஆன குழந்தைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. மனசில் வச்சுக்கோங்க, அது அக்ரெசிவ் டைப் ஆஃப் டியூமர் தான். பட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு இருக்குது. பண்ணுறது மூலமாக சர்வைவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.